இந்த மாதம் நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது ஐயா. பயப்படணும் அவசியம் இல்லை. அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ நம்மளுக்கு எதுவாக இருப்பினும் இது வரைக்கும் எடுக்கலை, அரசியலுக்கும் நம்மளை எதுவும் தலையெடுக்க முடியலன்னா அரசாங்கமோ அரசியலோ நம்மளுக்கு எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலம்தான் ஐயா. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்த சூரிய பகவான் அவர் நம்மளுக்கு நல்ல அமைப்பு மாறி பரிவர்த்தனை யோகம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தருடைய பேமெண்ட்டை நாம் வச்சுருக்கோம், அந்த பேமெண்ட்டு நம்மளுக்கு தான் வந்து சேரணும்னா அந்த அமைப்பு நம்மளுக்கு மாறி பரிவர்த்தனை யோகம் கொடுக்குது. இதாக வரப்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கூடுதல் கவனம் என்று சொல்கிறோமில்ல, ஒரு மனுஷனுக்கு வேலை சார்ந்த விஷயத்துலையும் நல்ல ஒரு ஒப்புதல் இருக்கணும். கூடகிற நட்பு வட்டாரங்களும் ஒப்புதல் கொடுக்கணும். அந்த நட்பு வட்டாரங்கள் இப்பொழுது ஒப்புதல் கொடுக்கின்ற காலமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தனுசு ராசி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமையெல்லாம் மாறப்போகுது. உடலில் சற்று தொந்தரவுகள் இருக்கும். அந்த 18 தேதிக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் மாறும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தமிழ் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன், இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்தவர் அந்த துலா ராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகதி பெற்றிருந்தார். அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவோ அந்த மாதம் என்று சொல்கிறோமில்ல, அந்த மாதம் போல் இருக்க போதையா. ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் தான் இல்லை, அந்த ராசி தான் இல்லை, எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன்னா ஆதவன் தான் முக்கியம். அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான், நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும். பண விஷயமாகட்டும், ஷேர் மார்க்கெட்டும், எல்லாமே அந்த ஒரு ஆப்போசிட் கொலபரேஷன் தான் வந்து குத்துருக்கும். இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சுவாமியே சரணமையப்பா மண்டல நோன்பு இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொல்கிறோமில்ல, இந்த கார்த்திகை மாதமே நாம் மண்டல விரதம் எடுத்தாவே போதுமானது. சுவாமி சரணமையப்பா என்று சொல்லி வந்தாலே போதுமானது. நம்ம தீவினைகள், வருகின்ற தீவினைகள் அனைத்துக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய நமஸ்காரம். இறைவனை எந்த நேரத்திலையும் வணங்கலாம், போகலாம், வரலாம். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் குரு பகவான் இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்தார். 6ஆம் இடத்துல இருந்தும் வக்ரகதி என்று சொல்லக்கூடிய பார்வையால் செலவீனங்கள் மட்டுமே அதிகரித்து கொண்டே இருக்குது. கட்டுக்கடங்காமல் செலவீனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்பட்டிருக்கு. என்ன சுவாமி அதுங்க மாறவே மாறாதுன்னா, இந்த மாதம் நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது ஐயா. பயப்படணும் அவசியம் இல்லை. அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ நம்மளுக்கு எதுவாக இருப்பினும் இது வரைக்கும் எடுக்கலை, அரசியலுக்கும் நம்மளை எதுவும் தலையெடுக்க முடியலன்னா அரசாங்கமோ அரசியலோ நம்மளுக்கு எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலம்தான் ஐயா. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றிருந்த சூரிய பகவான் அவர் நம்மளுக்கு 9ஆம் அதிபதி. தந்தையார் உடல்நலத்தில் போன மாதம் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதமே விலகிட்டுருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளோ, அந்த விஷயத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகளோ, அந்த உறவுகளாக கூட ஆகட்டும், சொந்தக்காரர் கூட நம்மளுக்கு பகையாக இருந்தவங்க கூட இந்த மாதம் நட்பு பாராட்டக்கூடிய விஷயமோ, அல்லது அவங்க சார்ப வீட்டுக்கு நாம் போகக்கூடிய பாக்கியம். இந்த மாதம் அவங்க வீட்டுக்கு நம்ம போகிற மாதிரி ப்ரோக்ராம், போக்குவரத்து என்று சொல்கிறோம் இல்லை, அந்த தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. செலவீனங்கள் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல, சற்று செலவீனம். அதற்கேற்றார் போல் வருமானத்தையும் தேடித்தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் நம்ம ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் நிலைமை மாறி 18 தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு செயல்படும் பொழுது உங்களால் இழந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் 18 தேதிக்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயமாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், வேலையெல்லாம் விட்டுட்டேன், நான் சொந்த தொழில் செய்ய முடியலன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்குது ஐயா. அதெல்லாம் அனுகூலங்கள். வரவுக்கு இது வரைக்கும் வரவு இல்லாமல் இருந்தால் வரவு தொடர்ச்சியாக காணப்படும் 18ஆம் தேதிக்கு அப்புறம். 18 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் நம்மளுக்கு ராசிக்கு 11ஆம் அதிபதி அல்லவா, அவர் 2ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான்.
ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறேன்னா அந்த பிஸ்னஸ் தலைமைக்கு நமக்கு தலைமை பொறுப்பாளராக இருக்கணும். அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. தந்துருவான விஷயங்களோ தொத்துருவான விஷயங்களோ நம்மளுக்கு இல்லை. நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. நம்மளுக்கு சரியான ஒரு அமைப்பை இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நாட்கள் தான், இந்த 18 நாட்கள் வரைக்கும் பொறுத்துங்க. ஏன்னா அது வரைக்கும் செலவீனங்கள் சற்று உயர்ந்து கொண்டே தான் காணப்படும். தொழில் நன்றாக இருக்கும் ஐயா. ஏன்னா 10ஆம் அதிபதி புதன் குருவோட பார்வை வாங்கிறதால வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கூடுதல் அனுகூலம் பெறும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. நீங்கள் தைரியம் அதிகரிக்கும். நாம் வேலை எடுத்து செய்யலாம், பரவாயில்லை. என்னென்னா அதுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமையும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் தேடி வரும் சுவாமி. அதை நீங்கள் எடுத்துங்க. அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலம்தானே கண்டி பின்தங்கி போகக்கூடிய நிலைமை இல்லை. 6ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பகவான் ராசிநாதன் அங்கே அமர்ந்திருந்தாலும் நல்ல அமைப்பு மாறி பரிவர்த்தனை யோகம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தருடைய பேமெண்ட்டை நாம் வச்சுருக்கோம். அந்த பேமெண்ட்டை நம்மளுக்கு தான் சேரணும்னா அந்த அமைப்பு நம்மளுக்கு மாறி பரிவர்த்தனை யோகம் கொடுக்க இதாக வரப்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு பேமெண்ட் என்பது வரப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறான விஷயங்கள் நம்மளை முன்னெடுக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இனிமேல் படிப்படியாக வருமானத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் தானே கண்டி. இனிமேல் பின்தங்கி போகிறதில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உடல் தொந்தரவு கொஞ்சம் கொண்டு கொண்டே இருக்கும். இந்த அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் அந்த தொந்தரவுலாம் கொஞ்சம் அதிகரிக்கும். மேலும் அந்த காலம் எப்போனா 18ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம செலவீனங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதோ கொள்றதோ இருந்து அந்த செலவீனங்களையும் அதாவது வழியை கட்டுப்படுத்தி உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. அந்த நேரடி பார்வை அவங்க பெறப்போகிறாங்க. சுக்கிரனோட பார்வை நேராக கடகத்தில் விழுவதும் செவ்வாயுடைய பார்வை நேரடியாக மகரத்தில் விழுவதாலேயோ இவங்களுக்கு அந்த தொந்தரவுலேருந்து விடுதலை பெறப்போகிறார். முதல்ல ஓரளவுக்கு நோய்கள் கட்டுக்குள் வரும். மன நிம்மதி பெறப்போகிறீங்க சுவாமி. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி தேவை இல்லையா? அந்த மன நிம்மதி எப்போ கிடைக்க போகுதுன்னா இனிமேல் தான் கிடைக்க போகுது. ஒரு வருமானத்தை தேடி வந்தால் தானே சாமி நம்ம அந்த செயல்தாட்டத்தை நம்ம பண்ண முடியும். அந்த செயலாக்கம் எப்போ வருண்டான்னா இந்த மாதம் 18 தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் சாமி. ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நான் ஸ்மூத்னஸாக இருக்கேன், அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், தொந்தரவான விஷயங்கள் இனிமேல் நம்மளை விட்டுட்டு விலகிவிடும், அந்த எண்ணம் எல்லாம் உருவாகுதுறான்னா இனிமேல் தான் அது உருவாக போகுது. நம்மளுக்கு எல்லாத்தையும் அந்த தர்ம சாஸ்தா கொடுக்க போகிறார். இந்த மாதமே அந்த பகவான் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறது. அந்த இறைவனை வழிபடுங்க, எந்த தொந்தரவு வராது. அந்த விரதம் என்று சொல்லக்கூடிய மண்டல விரதத்தை எடுத்துக்க, அது ரொம்ப சிறப்பினை தரும். நாம் சபரிமலைக்கு தான் போகணும் கூட அவசியம் இல்லை. நம்மளால் முடியலைன்னா இறைவனை இங்கிருந்தே வணங்கலாம். எந்நேரமும் இறை நினைப்போடு நாம் இருந்தால் அந்த சனி பகவான் கொடுக்கின்ற துன்பத்திலிருந்து நீங்கள் விடைபெற்று பெரிய லெவலில் வரலாம். ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி, கூடுதல் கவனம் என்று சொல்கிறோமில்ல. ஒரு மனுஷனுக்கு வேலை சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல ஒரு ஒப்புதல் இருக்கணும். கூடகிற நட்பு வட்டாரங்களும் ஒப்புதல் கொடுக்கணும். அந்த நட்பு வட்டாரங்கள் இப்பொழுது ஒப்புதல் கொடுக்கின்ற காலமாக அமையப்போகிறது. ஒவ்வொரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தனுசு ராசி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமையெல்லாம் மாறப்போகுது. என்னென்னா செலவீனங்கள் கொஞ்சம் அதிகரிக்குது, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்ததில்ல. இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, நான் வெளியூருக்கு நான் போய் எக்ஸாம் எழுதணும், வெளிநாடுக்கு நான் போய் எக்ஸாம் எழுதணும், இல்லை வெளியூரில் போய் நான் செட்டில் ஆகணும்னா இந்த காலம் உகந்த காலம். இந்த நேரத்தில் நான் வெளியூரில் போய் செட்டில் ஆக போகிறேன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு உகந்த காலமாக அமைய போகுது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு விசா பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுமாரி மாறி வந்துடும். அந்த தொந்தரவான விஷயம் கடன் சார்ந்த விஷயத்தில் அக்கறை கொஞ்சம் எடுத்துக்க இந்த நேரத்தில். ஐயா, இந்த கடனாகட்டும் நோயாகட்டும் பகை பெற்றவர்கள் யாராக இருப்பினும் இப்போ நட்பு வட்டாரங்களை பார்ப்பாங்க. அவங்க மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது, அது வேறு விஷயம். பகையாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் எதனா இருந்தால் அந்த பங்கு சந்தை நிலவரத்தில் சற்று கவனத்தை முதலீடுலாம் போடாமல் இருப்பது சால சிறந்தது. ஒரு 18 தேதிக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் மாறப்போதையா, நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் வேணானே சொல்லலை. அது வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த காலம் உகந்த காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 18 தேதிக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது. முதல்ல உங்களுக்கு எண்ணமே ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தான் வரும். ஐடியாவே ஷேர் மார்க்கெட் ஒரு முதல்ல போட்டு நம்ம எடுத்துணும்பா அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்துட்டுருக்கும். இப்பொழுது நிலைமையெல்லாம் மாறி வந்துட்டுருக்கு.
உங்களுக்கு அருமையான காலமும் வகுந்து கொண்டிருக்கு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல சாமி. உடலில் சற்று தொந்தரவுகள் இருக்கும். அந்த 18 தேதிக்கு அப்புறம் நிலைமை எல்லாம் மாறும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம். முக்கியமாக சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான வருமானத்தை தேடித்தரக்கூடிய மாதம் ஐயா. தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடுதல் வருமானத்தை பெற்று தரதான் போகிறீங்க. நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய மாதம் என்று சொன்னால் சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, இந்த பெட்ரோலிய நிறுவனம், இந்த கேஸு எல்லாத்துலேயும், இந்த எலக்ட்ரிக்கல் சாமான் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய மாதம் தனுசு ராசிகர். அருமையாக இருக்குது ஐயா. உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் இது மிகையாகாது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயமே கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தணும். போன மாதம் இருந்த சூழ்நிலைக்கு இப்போ இந்த மாதம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெற்றி என்பதை மட்டுமே நீங்கள் தட்டி பறிக்க போகிறீங்க. சும்மா டென்ஷன் மட்டும் படாதீங்க சாமி. பிபி மாத்திரை கையில் எப்பவுமே வச்சுருங்க. இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே அந்த தொந்தரவு கொடுக்கும். வேறு வழி கிடையாது. 8ல் செவ்வாய் இருந்தாலே அந்த பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏறிக்கினே இருக்கும். தவறான சிந்தனைகளோ இல்லீகல் பிரச்சனைகளோ எதுவும் எடுத்துக்காதீங்க இந்த நேரத்தில். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி என்பது வருது. ஒரு மனுஷனுக்கு முன்னேற்றமாக நான் முதலே சொல்லிடணும். ஜோதிடர் எதுக்கான வருகின்ற காலத்தை நாம் பயன்படுத்திக்க வேணும். சரியான முறையில் ஜோதிடம் என்பது அறிவுரை தான், அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. காலத்தை எங்களாலெலாம் மாற்ற முடியாது. இந்த நேரத்தில் தவறான விஷயத்தை நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. நேர்மையோடு செயல்படுங்க. அந்த அர்த்தாஷ்டம சனியை பெரிய யோகத்தையும் கொடுக்கும். இந்த பாக்கிய பார்வை, அவருடைய பார்வையால் பெரிய யோகத்தை பெற போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்க நேர்மையாக இருந்தால் உயர்ந்த நோக்கத்தோடு பெரிய லெவலில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கணும். ஏன் வீடு கட்டலைம்மா, எது வாங்கலை, எல்லாமே கிடைக்க போகுது. கொஞ்சம் பொறுமையோடு இருந்துங்க. இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் பொறுமையோடு செயல்படுவதும் வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது தனுசு ராசிக்கு சிறப்பினை தரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு போதியா. பிஸ்னஸ் முதல்ல கூடுதல் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல ஸ்மூத்னஸாக மாறிடும் சாமி. அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவை. இதுக்கப்புறம் கணவன் மனைவியால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், அவருக்கு வருமானம் இல்லை, இதை பற்றி நினைக்கணும், அதெல்லாம் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் ஃப்ரீனஸ் தாங்க. அவராலே நம்மளுக்கு வருமானத்தை தேடித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த தர்ம சாஸ்தாவை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.